வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலிட்டி ஒன்லைனர் டாப்பிக்கில் வந்து 10th ஸ்டாண்டர்டோட லெசன் 3 பார்க்க போகிறோம். மாநில அரசு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். கண்டிப்பாக குரூப் 4, குரூப் 2 அண்ட் டிஎன்எஸ்ஆர்பியோட சிலபஸில் இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. நேற்று வந்து மத்திய அரசு ஃபுல்லாகவே பார்த்தோம், இன்றைக்கி மாநில அரசு. ஸோ மாநில அரசை பொறுத்தளவுக்கு ஆளுநர், முதலமைச்சர் தான் மெயின். அதுக்கப்புறமா என்ன பார்ப்போம், சட்டமன்றம் பார்ப்போம். ஸோ மெயினாக இன்றைக்கி வந்து ஆளுநர், முதலமைச்சரை பார்க்கலாம். ஸோ மாநில அரசு பார்த்தினா ஆர்டிக்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 152லேருந்து 237 வரைக்கும் பார்ட் வந்து 6ல் சொல்லியிருக்காங்க. எல்லா மாநிலங்களுக்குமான சீரான அமைப்பை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ மாநில அரசின் தலைவர் பற்றியும் இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் 3 பிரிவு இருக்குது. எப்படி நம்ம மத்திய அரசு 3 பிரிவாக பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை. ஸோ நிர்வாகத்துறையை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஆளுநர், அதுக்கப்புறம் முதலமைச்சர், அதுக்கப்புறம் அமைச்சரவை. சட்டமன்றத்தை பொறுத்தளவுக்கு 2 இருக்குது, மேலவை, கீழவை. அதாவது சட்ட மேலவை, சட்டமன்ற பேரவை அப்படிங்கிறது. நீதித்துறையை பொறுத்தளவுக்கு உயர்நீதிமன்றம் தான் மாநிலத்தில் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மாவட்ட நீதிமன்றம், அப்புறம் மற்ற நீதிமன்றம். ஸோ இதுதான் ஹைரார்கி. அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆளுநர். இவர் வந்து நிர்வாகத்தோட, மாநில நிர்வாகத்தோட அரசியலமைப்பு தலைவர். இவரோட பேரில் தான் மாநிலத்தோட நிர்வாகம் எல்லாமே செயல்படும். ஸோ இவர் வந்து ஒரு பெயரளவில் இவரோட பெயரில் தான் நிர்வாகம் நடைபெறும். ஓகேவா? ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் வேணும், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் வேணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 153. ஸோ அப்போ எந்த ஆர்டிக்கிள் வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் வேணும்னு சொல்லுதுன்னா 153 ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நிர்வாக சூழலின் காரணமாக ஒரே ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு நியமிக்கப்படலாம். ஓகேவா? ஒரே ஆளுநரை 2-3 மாநிலத்துக்கு நியமிக்கலாம். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7வது சட்ட திருத்தம் 1956ல் கொண்டு வந்த 7வது சட்ட திருத்தத்தில் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஆர்டிகிள் 154 அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா ஆளுநரோட நிர்வாகம் பற்றி, நிர்வாக அதிகாரம் என்ன அப்படிங்கிறது சொல்லுது. ஆளுநரை யார் நியமிப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். இது ஆபியஸ் எல்லாத்துக்கும் தெரியும். இவரோட பதவி காலம் வந்து 5 வருஷம். இருந்தாலும் குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் இவர் அந்த பதவியில் இருக்கலாம். அதே மாதிரி இவரை பதவி நீக்கம் செய்கிறது குடியரசுத் தலைவர் தான் பதவி நீக்கம் செய்யலாம், இல்லைன்னா அவரே பதவி விட்டு போகலாம். ஸோ இது 2ல் ஏதாவது ஒன்று நடக்க முடியும். இவருக்கான தகுதிகளை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கிள் 157 to 158 2 ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு நிரம்பியவராக இருக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது. ஓகேவா? எந்த ஒரு தொழிலும் செய்யக்கூடாது, லாபம் தரக்கூடிய எந்த ஒரு தொழிலும் ஈடுபடக்கூடாது. ஆளுநராக நியமிக்கப்படுபவர் நியமிக்கப்படும் மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே வேறு மாநிலத்தை சார்ந்த ஆளுநர்கள் இருப்பாங்க. இது வந்து ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்க ஃபேவராக பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. அடுத்து ஆர்டிக்கிள் 361 என்ன சொல்லுதுன்னா ஆளுநர் தனது அதிகாரங்களை பயன்படுத்தியதற்காகவும் கடமைகளை செய்வதற்காக எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டியதில்லை. அவரோட வேலையை செய்கிறதுக்கு அவர் எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் 361. இவரோட அதிகாரம் பணிகள் வந்து சொல்றது 163. 163வது ஆர்டிக்கிள் வந்து ஆளுநரோட அதிகாரம் மற்றும் பணிகளை பற்றி சொல்லுது. சரி, 163ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக நடவடிக்கை, அதாவது மாநிலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நிர்வாக நடவடிக்கை எடுக்கணும்னா அது எல்லாமே ஆளுநர் பெயரில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. 164 என்ன சொல்லுதுன்னா மாநில முதலமைச்சர் மற்ற அமைச்சர்களை நியமனம் செய்வது ஆளுநர் அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் யாருக்கெல்லாம் செஞ்சு வைப்பார்னா நம்மளுடைய மாநில தேர்தல் ஆணையர், அட்வொகேட் ஜெனரல், மாநில பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள், பல்கலைக்கழக துணைவேந்தர்களை, இவங்க எல்லாத்துக்கும் அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து ஆளுநர் தான். அதே மாதிரி பண மசோதாவை அறிமுகம் செய்கிறதுக்கு ஆளுநர் வந்து பரிந்துரை செய்யலாம். இதுவும் ஆளுநருக்கான அதிகாரம் தான். அடுத்த ஆர்டிக்கிள் 202 என்ன சொல்லுதுன்னா வருஷம் கொண்டு வரக்கூடிய பட்ஜெட்டை ஆளுநர் தான் சட்டசபையில் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத 202ல் சொல்லியிருக்காங்க. அடுத்து அவசர கால நிதியிலிருந்து பணம் எடுக்கக்கூடிய உரிமை ஆளுநருக்கு இருக்கு. அதே மாதிரி மானிய கோரிக்கைக்கெல்லாம் ஆளுநர் வந்து பரிந்துரை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் அவரோட பரிந்துரை அவசியமாக இருக்கு. அடுத்து ஆர்டிக்கிள் 174 என்ன சொல்கிறாங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டுறதுக்கு கலைக்கிறதுக்கு அதை ஒத்தி வைக்கிறதுக்கான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குது அப்படிங்கிறத 174ல் சொல்கிறாங்க.
333 என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆங்கிலோ இந்தியரை சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி குடியரசுத் தலைவர் 2 ஆங்கிலோ இந்தியனை நியமிக்கிறாரோ அதே மாதிரி ஆளுநர் என்ன பண்ணலாம்னா ஆர்டிகிள் 333 மூலமா ஒரு ஆங்கிலோ இந்தியரை வந்து சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சட்டமேலவையில் 1/3 உறுப்பினரை ஆளுநர் தான் நியமிக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. 213 அவசர சட்டங்களை பிறப்பிக்கக்கூடிய உரிமை ஆளுநருக்கு உண்டு. அடுத்த ஆர்டிகிள் 161 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் செய்கிற மாதிரி தான், ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகாரம் கம்மி தான் இவருக்கு. தண்டனை பெற்றவர்களோட தண்டனையை குறைக்கலாம், ஒத்தி வைக்கலாம், இல்லைன்னா மன்னிப்பு கொடுக்கலாம். ஓகேவா? மரண தண்டனையை கூட தடுக்கக்கூடிய உரிமை வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்குன்னு பார்த்தோம். இவருக்கு வந்து தண்டனையை குறைக்கிறது, ஒத்தி வைக்கிறது, மன்னிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு. அடுத்து 356 என்ன சொல்லுதுன்னா மாநிலத்தில் குடியரசுத் தலைவரின் ஆட்சிக்கு பரிந்துரைக்கலாம். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவரோட ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு இவர் பரிந்துரை செய்யலாம். 356 மாநில நெருக்கடியை உருவாக்கலாம். அடுத்த ஆர்டிகிள் 361 என்ன சொல்றாங்கன்னா ஆளுநருக்கான சிறப்புரிமைகளை சொல்றாங்க. என்ன ஃபர்ஸ்ட் வந்து தனது வேலை அதிகாரத்தை செய்ய வேண்டும் என செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் அளிக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே பார்த்தோம் எந்த நீதிமன்றத்துக்கும் இவர் பதில் சொல்ல வேண்டியதில்லைன்னு பார்த்தோம். 2வது ஆளுநர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இல்லை அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஸோ இது வந்து ஆளுநருக்கான சிறப்புரிமை. அவரை கைது செய்யறதுக்கு ஆணை பிறப்பிக்க முடியாது நீதிமன்றங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதோட வந்து ஆளுநரோடது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து முதலமைச்சர் தான் உண்மையான நிர்வாகி. மாநிலத்தோட மாநில அரசோட தலைவராக இருக்க போறவர், உண்மையான நிர்வாகம் செய்ய போறவர் முதலமைச்சர் தான். ஸோ இவரோட நியமனம் பதவிக்காலம் பற்றி ஆர்டிகிள் 163 164 என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். 163 தன் விருப்ப அதிகாரங்களை தவிர மற்ற அதிகாரங்களையும் பணிகளையும் செயல்படுத்துவதில் ஆளுநருக்கு உதவியும் ஆலோசனையும் கூறுவதற்கு முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை இருக்கும். ஸோ முதலமைச்சர் கீழே ஒரு அமைச்சரவை இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆளுநருக்கு உதவி செய்யறதுக்கு ஆலோசனையும் கூறுவாங்க. இது 163 சொல்றாங்க. 164 முதலமைச்சர் வந்து ஆளுநரால நியமிக்கப்படுகிறார். பாராளுமன்ற முறைப்படி சட்டசபையில் பெரும்பான்மை பலம் பெற்ற கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். ஸோ சட்டமன்ற உறுப்பினர் அல்லாதவரும் முதலமைச்சர் ஆகலாம். சட்டமன்றத்தில் உறுப்பினராகவே இல்லாதவர் கூட முதலமைச்சர் ஆனால் முதலமைச்சர் ஆனதுக்கு 6 மாசத்துக்குள்ள அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும். ஓகேவா? இவருடைய பதவி காலம் 5 வருஷம். அது மட்டும் இல்ல பெரும்பான்மை பலம் உள்ளவரை அவர் ஆட்சியில இருக்க முடியும். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிற வரைக்கும் அவர் ஆட்சியில இருக்கலாம். முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்யக்கூடியது, அதாவது நம்பிக்கை இழப்பதன் மூலமாக ராஜினாமா செய்வதன் மூலமாக முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்யலாம். மாநில நெருக்கடி வருது, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலாக்கப்படும் போது முதலமைச்சர் பதவி இழக்கலாம். இது வந்து ஆர்டிகிள் 356 சொல்லியிருக்காங்க. சரி, முதலமைச்சருக்கான அதிகாரம் மற்றும் பணிகள்ல அமைச்சரவை தொடர்பான அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது முதலமைச்சர் தான் பரிந்துரை செய்வார். அவர் பரிந்துரை செய்வதன் மூலம் தான் ஆளுநர் அமைச்சர்களை நியமிப்பார். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்களா, ஒவ்வொரு துறைக்கும் அமைச்சர்களை நியமிச்சாங்க இல்லையா? ஸோ அது முதலமைச்சரோட முடிவு தான். பட் அதை என்ன பண்ணுவாங்க, ஆளுநர் மூலியமா சொல்லி ஆளுநர் வந்து நியமிப்பார். அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்யறதும் முதலமைச்சர் தான். அப்புறம் வந்து தன்னோட அமைச்சரவையை மாற்றி அமைக்கக்கூடிய உரிமையும் அவருக்கு இருக்கு. அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகளை எடுக்கக்கூடிய உரிமை வந்து முதலமைச்சருக்கு இருக்கு. அமைச்சர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி இயக்கி அவர்களது நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அதிகாரம் வந்து முதலமைச்சருக்கு தான் இருக்கு. அடுத்து ஆளுநர் தொடர்பான அதிகாரங்கள். முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் தொடர்பான அதிகாரங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அலுவலர்களின் நியமனங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கலாம். யாரை நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்வார். அடுத்து மாநில அரசு வழக்குரைஞர்கள், மாநில தேர்தல் ஆணையர்களை நியமிக்கலாம். அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில நிதிக்குழு தலைவர் இவர்கள் எல்லாத்தையும் நியமனம் செய்யறது வந்து ஆளுநர் தான். பட் அதுக்கு யாரை நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்றது முதலமைச்சர். அடுத்து ஆர்டிகிள் 164 என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமா இருக்கிறது முதலமைச்சர் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க.
அடுத்து சட்டமன்றம் தொடர்பான முதலமைச்சரோட அதிகாரங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கூட்டத்தொடரை ஆரம்பிக்கலாம், ஒத்தி வைக்கலாம். அப்புறம் வந்து ஆளுநருக்கு முதலமைச்சர் என்ன பண்ணலாம், ஆலோசனை வழங்கலாம். இது எல்லாமே சட்டமன்றம் தொடர்பான அதிகாரங்கள். அதே மாதிரி சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறவர் முதலமைச்சர் தான். மசோதாக்களை அறிமுகப்படுத்துறதும் முதலமைச்சர் தான். எந்த நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை விடுப்பதும் முதலமைச்சர் தான் சொல்றாங்க. இது முதலமைச்சருக்கு பார்த்தோம். அடுத்து அமைச்சரவை, அவரது கீழே உருவாக்கப்படக்கூடிய அமைச்சரவை பார்க்க போறோம். ஸோ மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானது தான் இந்த அமைச்சரவை. அமைச்சர்கள் எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக இருக்கணும். அப்படி உறுப்பினராக இல்லை, சட்டமன்ற உறுப்பினராக அவங்க இல்லைன்னா 6 மாதத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணணும், சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும். அடுத்து சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும். ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமைச்சர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், ராஜினாமா செய்யணும். அடுத்து ஆர்டிகிள் 163(1) என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும். 164(1) என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார். முதலமைச்சரை வந்து நியமிக்கிறது ஆளுநர் தான். 164(1)(a) என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில 15% தாண்டக்கூடாது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து 164(1)(a) சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த அமைச்சரவைகளுக்கான அதிகாரம் என்ன, பணிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மாநில அரசிற்கான கொள்கைகளை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது அமைச்சரவை தான். அப்புறம் சட்டமன்ற நிகழ்ச்சிகளை முடிவு செய்து அனைத்து மசோதாக்களுக்கும் ஆதரவளிப்பது அமைச்சரவையோட வேலை. நிதி கொள்கைகளை கட்டுப்படுத்துவதுடன் வரி கொள்கையை முடிவு செய்வது அமைச்சரவை தான். முக்கிய துறை தலைவர்கள் நியமனங்களை செய்வதும் அமைச்சரவை தான். மற்ற மாநிலங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பதும் இந்த அமைச்சரவை தான். மாநிலத்திற்கான செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்குவதும் இவங்க தான். சாதாரண மசோதாவா அல்லது அது நிதி மசோதாவான்கிறத தீர்மானிக்கிறது அமைச்சரவை. ஒவ்வொரு அமைச்சரின் பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணித்து ஒருங்கிணைக்கிறது. ஆண்டு வரவு செலவு திட்டம் பட்ஜெட்டை வந்து இறுதி செய்வது அமைச்சரவை தான். ஸோ இது எல்லாமே அமைச்சரவையின் வேலைகள். அடுத்து பார்க்க போகிறது அட்டார்னி ஜெனரல், இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞர். ஸோ அப்போ நம்ம தலைமை வழக்குரைஞர் ஒருத்தரை நியமிக்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 76. இவர் தான் என்ன பண்ணுவார், நாட்டோட உயர்ந்த சட்ட அதிகாரியாக இருப்பார். இவரை குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார், அட்டார்னி ஜெனரலை. உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதி கொண்டிருக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதி ஆகிறதுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞருக்கு இருக்கணும். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் நினைச்சா இவர் எந்த நேரத்துல இருந்து பதவியிலிருந்து எடுக்கலாம். பதவி விலகல் கடிதத்தை இவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் கொடுக்கணும். இவருக்கான அதிகாரங்கள் என்ன, அதிகாரங்கள் அண்ட் செயல்பாடுகள்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது, இவர் வந்து குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்படக்கூடிய சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்துக்கே வந்து ஆலோசனை கொடுக்கக்கூடியவர். அவர் தான் வந்து அட்டார்னி ஜெனரல். அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றத்திலையுமே போய் வழக்காடக்கூடிய உரிமை வந்து அட்டார்னி ஜெனரலுக்கு இருக்கு. அடுத்து நாடாளுமன்றோட 2 அவையிலையும் செயல்முறைகளிலையும் பேசுவதற்கு பங்கு கொள்றதுக்கான உரிமை வந்து தலைமை வழக்குரைஞர்களுக்கு இருக்கு. அடுத்து நாடாளுமன்றத்தோட 2 அவையின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திலோ வாக்கு அளிக்கக்கூடிய உரிமையின்றி உறுப்பினராக, அதாவது வாக்களிக்க மாட்டாரு, பட் உறுப்பினராக போய் கலந்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து அட்டார்னி ஜெனரலுக்கான, அதாவது இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞருக்கான அதிகாரங்கள். அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் சட்ட விலக்களிப்புகளையும் இவர் பெறுகிறார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான என்னென்ன சலுகை சட்ட விலக்களிப்பெல்லாம் இருக்கோ அது எல்லாமே யாருக்கு இருக்கு, இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞருக்கு இருக்கு. ஸோ இதே மாதிரி மாநில அரசோட தலைமை வழக்குரைஞர் அட்வொகேட் ஜெனரல்னு சொல்றோம். இவரை வந்து அட்டார்னி ஜெனரல்னு சொல்றோம், இவரை வந்து அட்வொகேட் ஜெனரல்னு சொல்றோம். ஸோ இவரை பத்தின ஆர்டிக்கிள் 165 என்ன சொல்றாங்கன்னா, மாநிலத்தோட உயர்ந்த சட்ட அலுவலராக யார் இருப்பாங்கன்னா மாநில அரசு தலைமை வழக்கறிஞர் இருப்பாரு.
மாநில அரசிற்கு சட்டம் சம்பந்தமான விஷயங்கள் ஆலோசனை வழங்கவும் சட்டம் சம்பந்தமான இடப்படும் பணிகளை செய்யவும் தலைமை வழக்கறிஞர் நியமனம் செய்யப்படுறார். ஸோ எல்லாமே கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் சட்டங்கள்லையுமே இவர் வேலை செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அட்வொகேட் ஜெனரல் ஆகணும்னா என்ன தகுதி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கான தகுதி இவருக்கு இருக்கணும். அங்கே என்ன பார்த்தோம், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிறதுக்கான தகுதி இவர்கிட்ட இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே அப்படியே மாநிலங்கிறதுனால உயர்நீதிமன்ற நீதிபதி, இந்திய குடிமகனாக இருக்கணும். அதே மாதிரி 10 வருஷம் நீதிப்பணியில் வேலை பார்த்துருக்கணும் இவர். இல்லைன்னா உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக 10 வருஷம் பணியாற்றி இருக்க வேண்டும். ஸோ இதை தகுதியெல்லாம் இருந்தால் தான் அட்வொகேட் ஜெனரலாக வர முடியும். பதவி காலத்தை பொறுத்த அளவுக்கு ஆளுநர் சொல்ற வரைக்கும் அவரை பதவியில வைக்கலாம். அதே மாதிரி எந்த நேரத்திலும் அவரும் விலக்கப்படலாம். அது ஆளுநர் கையில தான் இருக்கு. பதவி விலகல் கடிதத்தை யாருக்கு இவர் அனுப்பணும்னா ஆளுநருக்கு அனுப்பிச்சு இவர் ராஜினாமா செஞ்சுட்டு போகலாம். ஆட்சி மாறுது அப்படின்னா தலைமை வழக்கறிஞர் பதவி விலகுவார். ஸோ இது ஒரு மரபாகவே இருக்கு. ஆட்சி மாறுச்சுன்னா இவர் பதவி விலகியே ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம். இவருடைய கடமை பணிகள் பார்த்தோம்னா மாநில ஆளுநரால் ஒப்படைக்கப்படும் சட்ட விஷயங்கள்ல மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குறது இவருடைய வேலை. அதே மாதிரி சட்டத்தன்மை வாய்ந்த பிற கடமைகளையும் செய்தல் வேண்டும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி சட்ட பிரச்சனைகளை இவர் வேலை பார்ப்பாரு. இது இல்லாம அரசியலமைப்புலையோ அல்லது பிற சட்டங்களையோ இவருக்கு வழங்கப்பட்டுள்ள பணிகளை ஆற்ற வேண்டும். ஸோ இவருக்குன்னு என்னென்ன வேலைகள் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் செய்வாரு. இவருடைய உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இப்போ எந்த மாநிலத்தில் இவர் இருக்காரோ அந்த மாநில எல்லைக்குள்ள எந்த நீதிமன்றத்தில் வேணாலும் போய் இவர் வாதாடலாம். இவரோட வாதத்தை எடுத்து வைக்கலாம். ஸோ அதுக்கான உரிமை இவருக்கு இருக்கு. அதே மாதிரி சட்டமன்றத்தோட 2 அவையிலையும் அதோட குழுக்களிலும் கலந்து கொண்டு பேசக்கூடிய உரிமையும் இவருக்கு இருக்கு. சட்டமன்ற உறுப்பினருக்கு உள்ள சிறப்புரிமை, பாதுகாப்புகள் பெறக்கூடிய உரிமை, அது எல்லாமே இவருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அட்வொகேட் ஜெனரலை பற்றி. ஸோ இதோட என்ன ஆகுது, மாநில அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம மாநில சட்டமன்றம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா நீதித்துறை பற்றி பார்ப்போம். அதோடு பார்த்தோம்னா இந்த மாநில அரசு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.